வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செய்தியை பார்ப்போமா? எல்லோரும் பாருங்கள், கைமாத்தா கடன் கொடுத்துருப்பாங்க, இல்லை கடனாக கொடுத்துருப்பாங்க, இல்லை நாளைக்கு தாங்க நான் பணம் தரேன் அப்படி கேட்டோன்னே எங்கள் பாக்கெட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறாங்க. சரி, இப்படி பணம் கொடுத்தா நம்ம கைக்கு வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால தான் அந்த காலத்து பெரிய ஆளுக 12 நட்சத்திரத்தில் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன சொல்லுவாங்க? கவியிலே அழகாக ஒரு கவி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த கவிக்கு என்ன பொருள்னு கேட்குறீங்க? ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பரும் கேட்டை. ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை. தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகமீர் ஆறும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார். பாய்த நீர் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே. எவ்வளோ அழகாக கவி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? சும்மா நீங்கள் பாட்டு கவி சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த 12 நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கடன் கொடுத்தா திரும்பி வராதுன்னு ஆரம்ப காலத்திலே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன அதுக்கு பொருள்? அந்த 12 நட்சத்திரம் என்ன? பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், விசாகம், கேட்டை, பூராடம், புரட்டாதி. இந்த 12 நட்சத்திரத்துலேயும் கடன் கொடுத்தாலோ கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலே திரும்பி நமக்கு வராது. ஏன்? இந்த 12 நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா பிரயாணம் போகக்கூடிய காலத்தில் உங்கள்கிட்ட பணம் வாங்கி கொடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த கிளம்புற டயத்தை பிரயாணத்துக்கு போயிட்டு வரேன், நான் டூர் போயிட்டு வந்த பிறகு தாரேன், இல்லை அங்கே போயிட்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது. அதே சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, ஐயா பணம் கொடுங்க, ஒரு 2 நாளில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி படுத்துட்டாருன்னா அந்த பணம் திருப்பி கிடைக்காது. சரி, இவங்களாம் எப்படி? இந்த ஏமாற்றிக்கிட்டு இருக்கவன், பொய் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க, இவங்ககிட்டலாம் மத்தியில் போய் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் திரும்பி தர மாட்டான். ஏன்னா அவனுக்கு கொடுக்குற எண்ணம் வராது. அதைத்தான் சொல்லுவாங்க, பாம்போட வாயில் தேரை தவளை. தவளைங்கிறது இப்போ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தவளை இருக்கு இல்லையா? அந்த தவளை பாம்போட வாயில் சிக்கிச்சுன்னா திரும்பி வருமா? வராது இல்லையா? ஸ்வாக அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, கிடைக்காது. இதை சொல்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் கவியில் சொல்லிக்கிறாங்க. இதை வாசன் பஞ்சாங்கத்தில் 77வது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த கவியை பற்றி போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த வாசன் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கோங்க. 77வது பக்கத்தில் போட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த நட்சத்திரத்தில் கவனமாக இருந்து பணம் கொடுக்குறதையோ இல்லை கடன் கொடுக்குறதையோ இல்லை கைமாத்தா கொடுக்குறதையோ தவிர்க்கிறது நல்லது. ஆனால் ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க, பணத்துக்கும் தனத்துக்கும் சொந்தக்காரன சுக்கிர நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துலேயும் கடன் கொடுக்கக்கூடாது. சரி, சூரியன நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் கடன் கொடுக்கக்கூடாது. சரி, ஏன்? கிருத்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் அக்கு நட்சத்திர தோஷம் ரன்னிங்கில் இருக்கும். அது பயங்கர கோபத்தில் இருக்கும், தராது. அதையே கோபத்தை அதிகமாக தரக்கூடியது. அந்த சூரிய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரம். செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் அதுவும் பாருங்கள், கண்ணியில் இருக்க சித்திரை, கண்ணியில் நிற்கிற சித்திரைக்கு என்ன? சித்திரை செவ்வாய் இருந்துச்சு என்ன ஆகும்? கடல் தண்ணியும் வற்றுங்கிறான். அங்கே கடல் தண்ணியே வற்றும்போது நம்ம கொடுத்த காசு தங்குமா? அப்புறம் புதன், ஆயிலிய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஆயிலியன் என்னது? ஆதிசேஷ நட்சத்திரம், அது சர்ப்பத்தோட நட்சத்திரம். கிடைக்குமா? கிடைக்காது. கேட்டை நட்சத்திரம் என்ன? கண்டாண்ட நட்சத்திரம். ராசிகளிலேயே அதாவது விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிகமான வலிமை, அதிகமான பலம் உண்டு. ஏற்கனவே நேற்று கேட்டையை பற்றி பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பலன் கிடைக்காது. அடுத்து குருவோட நட்சத்திரம், விசாகம், புரட்டாதி, இதுலேயும் நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி. இது ரெண்டுமே சர்ப்ப நட்சத்திரங்க, திருவாதிரை சுவாதி. இதில் கிடைச்சாலும் வராது. ஏன்னா அப்படிப்பட்ட வலிமை இவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த உதாரணம். அப்புறம் கேதுவோட நட்சத்திரம் மகம் என்ன செய்யும்? வாங்கும், திரும்பி பார்க்கும், வாப்போம் அப்படின்ட்டு போயிடும். அதனால் தயவுசெய்து நண்பர்களே, இந்த 12 நட்சத்திரத்தையும் இங்கே பார்த்துக்குங்க, கவனமாக இருங்க. இந்த 12 நட்சத்திரத்துலையும் யாருக்கும் கடன் கொடுக்கவோ இல்லை கைமாத்து கொடுக்கவோ இல்லை ஒருத்தருக்கு ஜாமீன் வாங்கி இந்த பணத்தை கொடுக்கவோ வச்சுக்கிடாதீங்க. கொடுத்துட்டீங்க, கிடைக்காது. ஏன்னா பாம்போட வாயில் தவளை சிக்கினா மீள முடியுமா? இதுதாங்க கணக்கு. பார்த்துக்குங்க. நன்றி. இன்னொரு காணொலியில் பார்த்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்களுக்கு இதில் குற்றம் குறை எது இருந்துச்சுன்னா அதை பொறுத்துருங்க. நன்றி, வணக்கம்.